நெல்லையில் மணல் மற்றும் கட்டிடப் பொருட்கள் தட்டுப்பாடு. மாவட்ட ஆட்சித்தலைவரிடம் பாப்புலர் முத்தையா புகார். நெல்லை மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்துக்கு அதிமுக கொள்கை பரப்பு துணை செயலாளர் பாப்புலர் வி முத்தையா வருகிறார். தொடர்ந்து அவர் மாவட்ட ஆட்சித்தலைவர் மனு ஒன்றை கொடுத்தார். அந்த மனுவில் கூறியிருப்பதாவது: திருநெல்வேலி மாவட்டத்தில் குண்டுக்கல், ஜல்லி, எம்சாண்ட் போன்ற கட்டிடப் பொருட்கள் கடந்த 2 மாதங்களாக கிடைக்கவே இல்லை. இதனால் கட்டிட தொழிலாளர்கள், புதிதாக கனவோடு வீடு கட்டுபவர்கள், பொதுமக்கள், கல் உடைப்போர், கூலி தொழில் செய்வோர் உள்ளிட்ட பல்வேறு நபர்களுடைய வேலை வாய்ப்பு பாதிக்கப்பட்டுள்ளது. ஏழை எளிய தொழிலாளர்கள் எல்லோரும் அவர்களுடைய அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்ய முடியாமல் மிகவும் சங்கடப்படுகின்றார்கள். எனவே உடனடியாக மாவட்ட ஆட்சித்தலைவர் இந்த விஷயத்தில் சிறப்பு கவனம், இதற்கெல்லாம் சரியான தீர்வு கொண்டு மக்கள் பிரச்சனையும் தொழிலாளர் பிரச்சனையும் தீர்த்து தர வேண்டும் என்று அந்த மனுவில் அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த நடவடிக்கை நீங்கள் துரிதமாக எடுக்குமாறு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக சார்பில் கேட்டுக்கொள்கின்றேன் என்றும் அவர் அந்த மனுவில் குறிப்பிட்டுள்ளார். இந்த மனு கொடுக்கும் நிகழ்ச்சியில் அதிமுக நிர்வாகிகள் திருத்து சின்னத்துறை, தாழை மீரான், அம்மா த கிரேட் சிவந்தி, மகா ராஜேந்திரன், பாலமுருகன், கேபிள் சுப்பையா, நாலடியார் உள்ளிட்ட அதிமுகவினர் உடனிருந்தனர். 2 மாசமா நம்ம ஜல்லிக்கு பாஸ் கிடையாது, எம்சாண்டுக்கு பாஸ் கிடையாது. கோரிகள் அதை கொடுக்காததுனால அந்த எம்சாண்டு, ஜல்லி போன்ற கட்டிட பொருட்கள் எல்லாம் கிடைக்காம மக்கள் ரொம்ப அவதிப்பட்டு இருக்காங்க. அதைத்தான் இன்னைக்கு மாவட்ட ஆட்சித்தலைவர்கிட்ட நாங்கள் அதிமுக சார்பில் நீங்க இதெல்லாம் மக்களுக்கு கிடைக்கும்படியா உடனடியாக உத்தரவிட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதே நேரத்தில் மாவட்ட ஆட்சித்தலைவர் என்ன சொன்னாங்கன்னா, நாங்கள் அதெல்லாம் ஆய்வு பண்ணிட்டு இருந்தோம், அதனால நாளாயிருச்சு, சீக்கிரத்தில் கொடுத்துருந்தோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னும் சொல்ல போனால் இந்த வாரத்திலே கொடுத்துருந்தோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆய்வு பண்ணுங்க, சட்டப்படி அவங்கள்ட்ட வாங்குறதெல்லாம் வாங்கிக்கிறீங்க, அது மறுபடி உள்ள இது வேற. ஆனால் மக்களுக்கான பயன்பாட்டிற்கு அந்த பொருட்கள் சரியா கிடைக்கணும். அதே நேரத்தில் கட்டிட தொழில் செய்யறவங்க, கூலி தொழில் செய்யறவங்களுடைய பிழைப்பு, வாழ்வாதாரம் பாதிக்கக்கூடாது. அதெல்லாம் இப்போ பாதிக்கப்பட்டிருக்கு, கிட்டத்தட்ட 2 மாசம் காலமா. அது அவங்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கக்கூடாதுங்கிறதுக்காக இன்னைக்கு நாங்கள் எல்லாரும் அதிமுக சார்பில் ஒரு மனு கொடுத்துருக்கோம். மாவட்ட ஆட்சித்தலைவரும் அதை எடுத்து நான் இம்மீடியட்டா கொடுக்கறதுக்கான நடவடிக்கை எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா யதார்த்தமா இதனுடைய காலதாமதத்துக்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா, நீங்க தமிழ்நாட்டில் இன்னைக்கு நடந்துட்டு இருக்கிற இந்த மைனாரிட்டி இந்த திமுக ஆட்சியில ஒரு யூனிட்டுக்கு தமிழ்நாடு பூரா எந்த குவாரியில கல் எடுத்தாலும் சரி, ஒரு டன்னுக்கு எங்களுக்கு 100 ரூபாய் கொடுத்துடணும் அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்களாம். இது நீங்க நான் சொல்லல, ஜூனியர் வீடர்ல கழுகுல செய்தியிலே இருக்கு. மாண்புமிகு ஒருவர் தமிழ்நாடு பூரா குவாரியில டன்னுக்கு 100 ரூபாய் கேட்டிருக்காரு, அதனாலதான் அந்த பிரச்சனை முடியாம இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுதான் உண்மை. டன்னுக்கு 100 ரூபாய் தமிழ்நாடு பூரா யார் கல் எடுத்து வித்தாலும் சரி கொடுத்துடணும். ஜல்லி வித்தாலும் கொடுத்துடணும், எம்சாண்ட் வித்தாலும் கொடுத்துடணும். தமிழக அரசுக்கு லஞ்சமா, திமுகவுக்கு லஞ்சமா 100 ரூபாய் ஒரு டன்னுக்கு கேட்குறாங்க. இது நான் சொன்னேங்கிறத விட நல்ல நடுநிலை ஜூனியர் வீடர்ல எழுதியிருக்காங்க கழுகு செய்தியில. அப்பேற்பட்ட நிலைக்காகத்தான் இது தாமதமாக இருக்கிறது என்பது தெரிய வந்த காரணத்தினால்தான் இன்றைக்கு மாவட்ட ஆட்சித்தலைவரிடம் மனு கொடுத்திருக்கிறோம். மாவட்ட ஆட்சித்தலைவர் ஆனால் முறையாக நான் அதை ஆய்வு செய்திருக்கிறேன். இந்த வாரத்தில் எப்படியாவது பாஸ் கொடுக்கறதுக்கு நடவடிக்கை எடுக்குன்னு சொல்லியிருக்காங்க. இந்த காலதாமதத்துக்கும், கட்டிட தொழிலாளர்கள் வேலை இல்லாமல் கஷ்டப்படுவதற்கும், கனவு இல்லத்தை கட்ட முடியாமல் ஏழை எளிய மக்கள் கஷ்டப்படுவதற்கும் இந்த திமுக அரசு ஒரு டன்னுக்கு 100 ரூபாய் லஞ்சம் கேட்டதுதான் காரணம் அப்படிங்கிறத இந்த நேரத்தில் நான் பகிரங்கமா குற்றம் சாட்டி, இதுபோல் திமுக மக்கள் விரோத ஆட்சி அகற்றப்பட வேண்டும்.